ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பிரசாதம் செஞ்சோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம விநாயகருக்கு மாலை கோர்த்துக்கலாம். நான் எருக்கம்பூ மாலை போய் பறிச்சுட்டு நானே கோர்த்தேன். ஸோ 27 கவுண்ட்டு, அதாவது 27 நட்சத்திரங்கள். அதே மாதிரி அந்த 2 இலை கூட்டும் போது நமக்கு 9 கிடைக்கும். ஸோ அது 9 கிரகங்களை குறிக்கும். அந்த மாதிரி கணக்கு வச்சு நான் ஒரு மாலையாக கோர்த்து நான் சாமிக்கு சேர்த்துட்டேன். அப்புறம் பூ, நம்ம எந்த பூனாலும் வைக்கலாம். இனி தாமரைப்பூ கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது, தாமரைப்பூ வச்சுக்கலாம். அப்புறம் விநாயகருக்கு முக்கியமானது அருகம்புல், அப்புறம் அரசமர இலை, அதையும் நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ நெய்வேத்தியம் பண்ணுறது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கொலக்கட்டைக்கு பூர்ணம் செஞ்சுக்கிறேன். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையே வாங்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக வறுத்தா போதும். வறுத்துட்டு அந்த தொலி மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக பொரிகளை கூட போட்டுக்கலாம், இல்லை முந்திரி இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நம்ம ஜென்ரலாக கடலப்பருப்பை வேக வச்சு பண்ணுவாங்க, பூர்ணம் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஹெல்தி. அதை நம்ம இப்போ இந்த மாதிரி ப்ளைனாக நம்ம கடலப்பருப்பு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்டஃபிங் வச்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில், ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் அதில் ஒரு 2 ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அப்புறம் அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் 2 கொலக்கட்டை செய்ய போகிறேன். ஸோ அதுக்காண்டி நான் எள்ளு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. அந்த எள்ளு நல்லா கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்தோடனே அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக கலர் செஞ்சுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஸோ இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை காய்ச்சிக்கணும். அது ஒரு கப் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது நம்ம விருப்பப்படி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நான் மண் எதுவும் இல்லாதனால நான் டைரெக்டாகவே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன். இப்போ இதே கருப்பட்டி சேர்க்குறா இருந்தால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கணும். ஸோ நமக்கு ஆற கொஞ்சம் நான் அந்த பூர்ணம் கொஞ்சம் இஞ்சி வரும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். அவ்வளோதான், நமக்கு பூர்ண ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம விருப்பப்படி அதான் இதுனாலும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுத்து கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நார்மல் நம்ம பச்சரிசி மாவு, இடியாப்பு மாவு கூட எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அதை சேர்த்துட்டு அப்புறம் இதுக்கு தண்ணி சுட வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு நம்ம தண்ணியை ஊற்றும் போது மாவு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கொலக்கட்டை அதே மாதிரி நல்லா பிரியாமல் நல்லா சாஃப்டாகவே வரும். அதுக்காண்டி தான் தண்ணி சூடு பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ 1 கப் மாவுனா 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதை அந்த சூடோடையே ஊற்றிட்டு நம்ம லைட்டாக அந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கணும். இல்லை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துக்கெல்லாம் சேர்த்து கிளறிக்கலாம். கை வச்சிடக்கூடாது, ரொம்ப கொதிக்கிற தண்ணி அது. ஸோ அதனால் கரண்டி வச்சு லைட்டாக கிளறிட்டு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை சூடு ஆறின பிறகு லைட்டாக கையை வச்சு மசிச்சு விட்டுக்கணும். நம்ம அந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றுனனால மாவு ஒரு பாதி பங்கு வெந்துடும். ஸோ அதனால் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம பிடி கொலக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம்.
நான் இதுக்கு வந்து சத்து மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம கேப்ப மாவோ இல்லை நார்மல் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள், ஒரு கப் மாவுக்கு 1/4 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்து கிளறிக்கணும். இந்த மாவு வந்து நம்ம பால்வாடியில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களா சத்து மாவு, அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இது எடுத்துட்டேன். அப்புறம் இது நம்ம வீட்டில் நார்மல் வாட்டரே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டி பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ மாவு பூரணம் அதே மாதிரி இன்னொரு கொழுக்கட்டைக்கு மாவு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் பிடி கொழுக்கட்டை செஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு பிள்ளையார் செஞ்சுக்கலாம். இது வந்து என்னோடய வழக்கம். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி செய்யும்போது அதை பிள்ளையார் செஞ்சுட்டு தான் செய்வேன். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் பிடிச்சு விட்டுக்கணும். அப்புறம் இதே மாவில் நம்ம மோதகமும் செஞ்சுக்கலாம். ஸோ பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பிடி கொழுக்கட்டையும் மோதகம் தான். ஸோ பிடி கொழுக்கட்டை செஞ்சுட்டு இப்போ மோதகமும் ட்ரை பண்ணலாம். நம்ம லைட்டாக நெய் தடவிட்டு மோல்டில் நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை அப்படி டைரெக்டாக அதுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நீட்டான மோதகம் ஷேப் வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப அழகாகவே வந்துடுச்சு. அப்புறம் நான் பண்ணுறதை பார்த்து என் பொண்ணும் நான் பண்ணுறேன்னு சொன்னனால அவளும் ஒன்று பண்ணா. ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக வந்துடுச்சு. இன்னும் அவளுக்கு எடுக்க வரல, கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அழகாக எடுத்துட்டா. ஸோ இப்போ நம்ம மடை கொழுக்கட்டை ட்ரை பண்ணலாம். நம்ம நார்மல் அந்த பச்சரிசி மாவில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து கொஞ்சமாக உருட்டிட்டு வாழை இலையில் கொஞ்சம் நெய் தழுவிட்டு அதில் வச்சு பரப்பிக்கணும். இது மோல்டு இருந்தால் நீங்கள் மோல்ட்லேயும் செய்யலாம். மோல்டு இல்லாதனால நான் வாழை இலையில் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் துணியில் கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை சேர்த்துட்டு நம்ம லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த கார்னர் மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும், நமக்கு அழகாக மடை கொழுக்கட்டை வந்துடும். ஸோ நான் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் கொழுக்கட்டை ரொம்ப அழகாக வந்துடுச்சு. ஸோ இதே மாவில் நமக்கு வந்து இப்போ மோதகமும் செய்ய போகிறோம். அதே மாதிரி தான் நெய் தடவிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்துக்கணும். இதுக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம எப்போ போல் அந்த உள்ளே வச்சுட்டு அந்த கார்னர் மட்டும் நல்லா படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மோதகம் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக அந்த கார்னர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி நான் அந்த பிடி கொழுக்கட்டை வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணி அரிசி மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் அம்னி கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அவள் அழகாக வந்து உருட்டி கொடுத்துட்டா. ஸோ 5 வெரைட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சாச்சு. ஸோ லைட்டாக துணி போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். ஒரே இதாகவே வேக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா ஒரு 2 இதாக கூட சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஸோ நான் எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு என் பொண்ணு எனக்காண்டி கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணால் அவளும் எடுத்து போட்டுட்டு இருந்தா. ஸோ கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு எனக்கு. இப்போ நம்ம அதை இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு 8 to 10 மினிட்ஸே போதும். இதுக்கு பதிலாக நீங்கள் துணிக்கு பதிலாக வாழை இலை போட்டு வேக வைக்கும்போது ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். லைட்டாக அந்த மாதிரி தொடும்போது நமக்கு வந்து அந்த மாவாக இருந்தால் தெரிஞ்சிடும், இல்லை கத்தியை வச்சு லைட்டாக குத்தி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. நம்ம அதை எடுத்து தனியாக வச்சிடலாம்.
அது எல்லா கொழுக்கட்டையும் சேர்ந்து பண்ணனால கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சாமிக்கு வச்சிடலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ, தேங்காய், வாழைப்பழம் கண்டிப்பாக வைக்கணும். அதே மாதிரி விளாம்பழம் கண்டிப்பாக வைக்கணும். எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் அது மட்டும் கூட போதும். அப்புறம் பொரியும் கடலையும் கண்டிப்பாக வைக்கணும். அது போக நமக்கு மாப்பழா, வாழை முக்கணிகள் கிடச்சிச்சின்னா அதையும் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கிற கொழுக்கட்டை. இது போக நம்ம வீட்டில் வந்து சுண்டல் இல்லை பாசிப்பயிறு இந்த மாதிரி அதை வந்து வேக வச்சு தாளித்து வைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. ஆனால் வந்து நம்ம விநாயகருக்கு வைக்கும்போது காரம் சேர்க்காமல் வைக்கணும்னு பார்த்தேன். பட் அந்த எந்தளவுக்குன்னு தெரியல. இதெல்லாம் தான் நான் எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தேன். நீங்கள் என்ன நெய்வேத்தியம் பண்ணியிருந்தீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.